ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங்கில் தற்போது துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கக்கூடியவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா தற்போது மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் முறையை பயன்படுத்தி அவங்க ஒரு அதிரடியான இளம் வீரரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதற்கு எதிரான சில கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் சீசனில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான டார்கெட்டையே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு நடந்த 2 போட்டிகளிலுமே சிஎஸ்கே உடைய பேட்டிங், ஃபீல்டிங் என அனைத்துமே சொதப்பலாக இருந்துச்சு. இதன் காரணத்தினால சிஎஸ்கே அணி ஆர்சிபி மற்றும் ஆர்ஆர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் ஈஸியாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்த போதிலுமே அதை அவங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னே சொல்லலாம். கையில் விழுந்த எளிமையான கேட்சை நழுவ விட்டாங்க. அதே போல் பவர் பிளேயில் இன்டென்ட் காட்டாமல் குறைவான ஸ்கோரை அடித்தாங்க. டாப் ஆர்டர் பேட்டிங் தொடர்ந்து சொதப்பி கொண்டே இருக்கும்போது பிளேயிங் லெவனில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அதே ஒரு ஸ்குவாடை பயன்படுத்தி மறுபடியும் தோல்வியை சந்திச்சாங்க. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அதிரடியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 17 வயசு பையனை தற்போது பார்த்திங்கன்னா மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபருக்காக அவங்க ஒரு ட்ரையல்ஸ்க்கு போயிருக்காங்க. அதாவது மிட் சீசன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா சீசன் நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு இளம் வீரர் அவங்களுக்கு டேலண்ட்டாக தோணுனாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இவங்க ட்ரையல்ஸுக்கு பார்ப்பாங்க. அவருடைய டேலண்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ரூல்ஸை பயன்படுத்தி அந்த வீரரை இவங்க ஏலத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு வீரர்களுடைய ஸ்லாட் குறைவாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். தற்போதைக்கு சிஎஸ்கே வீரர்களுடைய ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது ஒரு வீரருக்கு இன்ஜுரியோ அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவங்க டீமை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக இந்த ஒரு இளம் வீரரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 17 வயது வீரர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அணிக்காக ரஞ்சி டிராஃபியில் விளையாடிருக்காங்க. துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி இவங்க 8 போட்டிகளில் 480 ரன்களை குவிச்சிருக்காங்க. 69 இவங்களுடைய ஆவரேஜாக இருக்குது. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கையை ஏற்படுத்துது. தற்போது இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பது கிடையாது. ஏர்லியாகவே அவங்க விக்கெட்டை விட்டுடுறாங்க. 1 டவுனில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் சீக்கிரமே களமிறங்கிடுறாங்க. இதன் மூலமாக மிடில் ஆர்டரில் சிஎஸ்கேக்கு ஒரு பலமான பேட்டிங் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் அவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவரில் டீமை எடுத்து போவதற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் பேட்டிங் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ருத்ராஜ் கெய்க்வாட் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்காமல் 1 டவுன் வீரராக களமிறங்குறாங்க. இந்த நிலைமையில் ஒரு பார்த்திங்கன்னா மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு மிட் சீசன் ட்ரையலை நடத்தியிருக்காங்க சிஎஸ்கே. இந்த 17 வயசு பையனை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் பார்த்திங்கன்னா சில டேலண்டான யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. ஆண்ட்ரே சித்தார்த், அதே போல் ஷேக் ரஷீத், வான்ஸ் பைடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் வீரர்கள் துவக்க ஆட்டக்காரர்களுக்கு தயாராக இருக்காங்க. இவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா முதல் தர போட்டிகளில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அதிகமான ரன்களை குவித்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களையே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம திடீரென ஒரு 17 வயசு பையனை நீங்கள் உள்ளே கூட்டி அவருக்கு எப்படி நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க? அப்போது மற்ற வீரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே வீரர்கள் தற்போது கேள்வி எழுப்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.